செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் திருப்பரப்பு அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ஷினி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் நிலவி வந்த நிலையில் அணைகளிலும் ஆறுகளிலும் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வப்போது சாரல் மழை மற்றும் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவான 42 அடியை தாண்டி தற்போது 44.93 அடி எட்டியுள்ள நிலையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 579 கன அடிக்கு மேல் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டு வருவதால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பில் கருத்தில் கொண்டு திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று 5வது நாளாக தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சனி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.